ஓம் சாந்தி 13/12/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். பாபா நாம் அனைவருக்கும் அவருடைய மகான் காரியத்தை செய்வதற்கான பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த காரியத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள் இவர்கள் என்பதை பாபா புரிந்திருக்கின்றார். அவருடைய மகான் காரியங்களை செய்வதற்காக அனைத்து சக்திகளையும், வரதானங்களையும், தகுதிகளையும் மற்றும் பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்கின்றார். அதன் மூலம் நாம் துக்கம் நிறைந்த ஆத்மாக்களின் துக்கத்தை அகற்ற முடியும். யார் அசாந்தியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும், அமைதிக்கான வழியை காண்பிக்க முடியும். யார் குழப்பத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை சிரேஷ்ட ஸ்திதியில் ஸ்திரமாக நிலைக்க வைக்க முடியும். அனைத்து கஜானாக்களை பாபா கொடுத்திருக்கின்றார். அதன் மூலம் கீழே விழுந்தவர்களை நாம் கை கொடுத்து உயர்த்துவோம். கீழே வீழ்த்துபவர்கள் உலகத்தில் அநேக ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். மற்றவர்களை கீழே வீழ்த்தக்கூடியவர்கள் ஒருபொழுதும் சிரேஷ்டமான ஸ்திதியில் நிலையாக இருக்க முடியாது. யார் மற்றவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கின்றார்களோ, மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொள்கின்றார்களோ, குழப்பத்தில் வருகின்றார்களோ மற்றும் இவர்களினுடைய பெயர் பிரபலமாகின்றது, நாம் இப்படி இருக்கின்றோமோ என்று வருந்துகின்றார்களோ, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எப்பொழுதும் பின்னே இருப்பார்கள். அதாவது ஒரே இடத்தில் நின்று விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. மற்றவர்களுக்கு பதவி, பொசிஷன் கிடைக்கலாம். ஆனால் சங்கமயுகத்தினுடைய சிரேஷ்டமான பதவி என்னவென்றால் உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியாகும் மற்றும் சிரேஷ்டமான ஸ்திதியில் நிலையாக நிலைத்திருப்பதாகும். யார் சங்கமயுகத்தில் அதீந்திரிய சுகத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொண்டார்களோ, சங்கமயுகத்தில் பகவானின், அதாவது நம்முடைய தந்தையின் மகான் காரியத்தை முழுமையாக செய்வதற்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்களோ, பாபாவின் காரியத்தை புரிந்து கொள்கின்றார்களோ மற்றும் பாபாவின் அனைத்து கட்டளைகளையும் யார் முழுமையாக தாரணை செய்கின்றார்களோ, யார் நான் எனது என்பதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட்டார்களோ, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் மகான் ஆத்மாக்கள் ஆவார்கள். இவர்கள்தான் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாவார்கள். பாபாவினுடைய அழகான அற்புதமான மகா வாக்கியம் ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்றால், யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் மீது நீங்கள் சுபபாவனை வையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். மிகப்பெரிய மகா வாக்கியத்தை கூறியிருக்கின்றார். என்னவென்றால், ராவணனை போன்று 1000 மடங்கு எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் மீதும் நீங்கள் சுபபாவனை வையுங்கள் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்டவர்கள் மீது எப்படி நாம் சுபபாவனை வைப்பது என்று சிந்திக்கின்றோம். சுபபாவனை வைக்க வேண்டும் என்பது பகவானின் கட்டளையாகும். பகவானின் கட்டளையை நீங்கள் முழுமையாக பின்பற்றி நடக்கும் பொழுது சக்திகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நம் மூலமாக சேவைகள் நடைபெறும். வரக்கூடிய காலகட்டத்தில் வார்த்தைகள் மூலமாக சேவை செய்ய முடியாது. சேவை யார் செய்ய முடியும் என்றால், யார் தன்னிடம் அனைத்து கஜானாக்களையும் முழுமையாக நிரப்பி வைத்து கொண்டிருக்கின்றார்களோ, யாருடைய மனம் மற்றவர்களுக்காக சுபபாவனை நிரம்பி இருக்கின்றதோ, யார் யோக யுக்தி நிலையில் நிலைத்திருந்து இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்களோ, இப்படிப்பட்டவர்கள்தான் முழு உலகத்திற்கும் சேவை செய்ய முடியும். நாம் வரக்கூடிய காலத்திற்கான சவால்களை எதிர்கொள்வதற்காக ஆமையை போன்று அனைத்து கர்ம எந்திரியங்களையும் உள்ளடக்கி கொண்டு வீணான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு அனைத்து கஜானாக்களையும் நமக்குள் முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும். பாபாவின் புத்திசாலி குழந்தைகளே, பாபாவிடமிருந்து தெய்வீக புத்தியை பெற்றிருக்கக்கூடிய ஈஸ்வரிய புத்திவான் ஆத்மாக்களே, முழு உலகத்திற்கும் அனைத்தையும் கொடுப்பதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சமயம் வரப்போகின்றது. ஒரு நொடியில் நாம் பீஜ் ரூபஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒரு நொடியில் பீஜ் ரூபஸ்திதியில் நிலைத்திருக்கும் பொழுது நம்மிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நாலாபுரமும் வைப்ரேஷன் ரூபத்தில் பரவும். அநேக விஷயங்களை பரிவர்த்தனை செய்யும். எப்படி ஆயுதங்கள் மூலமாக ஆயுதங்களை அழிக்கின்றார்களோ, விமானத்தின் மூலமாக விமானங்களை அழிக்கின்றார்களோ, அதே போன்று நம்முடைய சிரேஷ்டமான வைப்ரேஷன் மிகவும் விரைவில்
ஒரு நொடி பொழுதில் வீணான எதிர்மறையான வைப்ரேஷனை சமாப்தம் செய்துவிடும். நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் மிகவும் முக்கியமான விஷயமாகும். அனைத்து சக்திகளையும் நமக்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அனைவர் மீதும் சுபபாவனை முழுமையாக நிரம்பி இருக்க வேண்டும். தூய்மையின் சக்தி, சுபபாவனையின் சக்தி, அன்பின் சக்தி, இவை அனைத்தையும் முழுமையாக நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று 3 நாளும் அடிக்கடி ஒரு நொடியில் பீஜரூபஸ்திதியில் நிலைத்திருப்போம். பீஜரூபஸ்திதி என்றால் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருந்து பாபாவின் அருகாமையில் அவருடைய சொரூபத்திற்கு முன்னால் ஜோதியாக நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் யார் நிலைத்திருக்க முடியும் என்றால், யார் நீண்டகாலம் வீணான விஷயங்களுக்கும் வீணான எண்ணங்களுக்கும் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கின்றார்களோ, யார் சிரேஷ்ட எண்ணங்களில் முழுமையாக நிலைத்திருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள்தான் அனைத்து எண்ணங்களையும் உள்ளடக்கிக் கொண்டு ஒரு நொடியில் பீஜரூபஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும். வாருங்கள், இன்று 3 நாளும் அடிக்கடி பாபாவின் சொரூபத்தின் மீது நம்முடைய புத்தியை ஸ்திரமாக வைத்துக் கொள்வோம். பாபாவிடமிருந்து பலவித வண்ணமயமான கிரணங்கள், சக்திசாலி கிரணங்கள், சிகப்பு பொன்னிறமயமான கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்வோம். அப்பொழுது உங்களைச் சுற்றி சக்திசாலி வைப்ரேஷன் முழுமையாக பரவிக்கொண்டே இருக்கும். வாயுமண்டலம் சுத்தமாகிவிடும். ஓம் சாந்தி.